பாஷாணத்திலிருந்து செயல்படுத்தக்கூடிய ரசமணியும், முப்புலேருந்து எடுத்து செயல்படுத்துற ரசமணியும் வந்து வேறு வேறு குணங்கள் இருந்தாலும், ஆனால் செயல்பாடு என்னமோ ஒன்று தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, நவபாஷாணத்திலேருந்து எடுத்து கட்டக்கூடிய மணிகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கலர் மாறிக்கிட்டே இருக்கும். தங்கம் வரும், மஞ்சள், பச்சை இதை மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். மூலிகை கொண்டு எடுத்து கட்டப்படுற மணி பார்த்தீங்கன்னா வந்து அந்த குணங்களை காட்டும். அந்த பச்சை கலராக வரும். அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது கொஞ்சம் கருப்பாக அப்படியே மக்கிட்டு இருக்கும், மக்களாக இருக்கும். முப்புலேருந்து கட்டக்கூடிய மணி வந்து எப்பவுமே வெள்ளையாக இருக்கும். இதுதான் அதோட பண்பு. குணங்கள் எல்லாம் ஒன்று தான். இந்த குணங்கள்லேருந்து மூலிகையிலேருந்து எடுத்து கட்டப்படுற மணி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு ஒரு மூலிகை விருஷத்தை பொறுத்து நாம் வந்து சாரணை ஏற்றணும். அந்த சாரணை ஏற்றும் பொழுது நமக்கு வந்து அதீத சக்தி நமக்கு வந்து அந்த மூலிகை முறையாக கிடைக்கும். நவபாஷணத்திலிருந்து கட்டக்கூடிய மணிக்கும் வந்துட்டு சக்தி உண்டு. ஏன்னா நவபாஷணத்திலிருந்து கட்டக்கூடிய மணிகள் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து உடல் தன்மையானது, கிரக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த 3 மணியுமே செய்யக்கூடியது. இதில் சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு நம்ம மூலிகையிலேருந்து